ஹாய் 2026ஆம் ஆண்டுக்கான கும்ப ராசிக்கான பலன்கள் இது. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நியூட்ரலான பலன் தான் இந்த கும்பராசினருக்கு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஓவரா ரொம்ப சூப்பர்னு அப்படின்னும் சொல்ல முடியாது. அதே அளவுக்கு ரொம்ப மோசமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால இந்த நியூட்ரல் அப்படிங்கிறத சொல்றேன். ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவானா இருக்கட்டும், இல்ல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் இருக்கிறது அப்படிங்கிறதும் ஆகட்டும், அவ்வளோ ஃபேவரபிளான சிச்சுவேஷன் இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத தான் காட்டுது. ஆனாலும் குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வந்து ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அமைய போகுது. பொதுவாகவே கும்ப ராசினர் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைக்கக்கூடிய ராசினர், ஒரு ஸ்திரத்தன்மையோட உழைக்கக்கூடிய ராசினர் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக அதை செய்வாங்க. ரொம்ப நிதானமாக பொறுமையாக அதை வந்து யோசித்து பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய பீப்புள் தான் இந்த ராசினராக இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்களுக்குள்ளே வந்தது அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அண்டர்ஸ்டாண்டிங் சார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படத்தான் ஆரம்பிக்க போகுது. அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் இப்போ வந்து முடியவே முடியாது, பிரிஞ்சிடணும் அப்படின்னு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அது நல்ல விதமாக அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாகவே ஒரு பிரிவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து டிவர்ஸ் மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு வந்து கட்டாயமாக இந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து ஒரு ரிலீஃப் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. இருந்தாலும் குருவினோட பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. குரு பகவான் வந்து அதிசாரம் ஆகிட்டு திருப்பி உங்க ராசியவே பார்க்கறது அப்படிங்கிறது வந்து இந்த இடைப்பட்ட 4 மாதங்கள்ல வந்து சில வேண்டாத விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் ராசிநாதன் வந்து உங்களோட இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து உங்க குருவோட வீடு அப்படிங்கிறதுனாலேயே உங்களுக்கு வந்து இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறதும் மனப்பக்குவம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இயல்புலேயே வர ஆரம்பிச்சிடும். இந்த 4 மாதங்களை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்க அப்படின்னாலும் இது வந்து இந்த 4 மாதங்களை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே பெரிய பெரிய சிரமங்கள்லேருந்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து வரக்கூடிய டைம் பீரியட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக தான் இருக்க போகுது. குறிப்பாக வருடத்தோட கடைசி பகுதியில் வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வரைக்குமான காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ட்ரிக்கியாக தான் இருக்க போகுது. இழுத்து பிடிச்சி சில விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட போகிறீங்க. அதனால் இந்த இடங்களில் வந்து நீங்கள் ரொம்ப மன தளர்ச்சி அடையாமல் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கையாண்டுட்டு வரணும். ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காலகட்டம் இது கிடையவே கிடையாது. அதனால் இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு மேலும் அதில் வந்து சிரமங்களையோ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தையோ உருவாக்கிக்காமல் நீங்கள் வந்து அது இருக்கிற மாதிரி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஆனாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கணுமா, இந்த வருடமும் போகுதா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுக்க தேவையில்லை. நிறைய தெய்வ வழிபாடுகள் மூலமாக இதுலேருந்து உங்களுக்கு வந்து கட்டாயமான முறையில் ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது வந்து கிடைச்சிக்க முடியும். நீங்கள் எடுத்துக்க முடியும் ரெக்கவரி அப்படிங்கிறத. உங்களுக்குள்ளேயே வந்து நிறைய அடிகள் பட்டதுனாலேயே ஒரு பெரிய ஒரு பொறுப்புணர்வு உங்களுக்கு வந்திருக்கும். எதை கொடுத்தாலும் தாங்கிடலாண்டா அப்படின்ற மாதிரியான மனநிலைமைக்கு தான் வந்திருப்பீங்க. நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் இதை வந்து அதையுமே வந்து உங்களுக்கு உடைச்சு பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான். அதனால இந்த ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த டைமில் அவசியமாக தேவைப்படுது. இந்த வழிபாடுகளை நீங்கள் வந்து சின்சியராக மேற்கொண்டுட்டு வர இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் பிரச்சனைகள் அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் சிக்கிக்காமல் இருப்பீங்க. மன அழுத்தம் மாதிரியான விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்காமவும் இருப்பீங்க. இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயமாக திருமணம் போன்ற விஷயங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. அதே மாதிரி குழந்தை பிறப்பு போன்ற விஷயங்களுக்கும் எந்தவித ஒரு தடையுமே இல்லை. அதுக்கான சுப பலன்கள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா குரு நல்ல நிலைமையில இருக்கிறாரு. அதனால் இந்த திருமணமோ இல்லை குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கோ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப சுமூகமாக நீங்கள் எதிர்பார்த்தபடியே எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஓவராலாக சொல்லணுன்னா இந்த குரு பகவானோட முழு பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் செக்டாரில் வந்து நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, அதுக்கான எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்குமே, காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரியான எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்குமே இது வந்து 100% வந்து உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இரவு பகல் பாராமல் இதில் இந்த எக்ஸாமுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
100% வந்து உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து குரு பகவான் தரப்போறாரு. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, நீங்க இல்லற வாழ்க்கைய விட ஜாபோ, கெரியரோ அதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இல்ல சொசைட்டல் சார்ந்த விஷயங்களுக்கு, பொதுநலன் சார்ந்த விஷயங்களுக்கும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, சனி, குரு 2மே வந்து உங்களுக்கு நெறைய நல்ல பலன்கள குடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நெறைய கேப்பபிலிட்டீஸ் இருக்கக்கூடிய இந்த ராசினர் வந்து தன்னைத்தானே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காம இருக்கணும். நம்மளால இது முடியுமோ? இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதோ? அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போகாம இருந்தாலே நெறைய இவங்க வந்து ஜெயிச்சுட்டு வெளிய வந்துடலாம். இவங்கள வந்து இந்த இந்த ராசியினர் வந்து மோட்டிவேட் பண்றது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ எளிதான காரியமே இல்ல. இவங்களே இவங்கள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து அவங்க வெளிய வந்தா மட்டும் தான் இவங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்குது. இந்த ராசியினர் வந்து சனியோட வீடு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவையுமே அவ்வளோ எளிதில எடுக்கவே மாட்டாங்க. ஆனா நல்லா ஆலோசிச்சு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த முடிவை எக்காரணம் கொண்டும் மாத்திக்கவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டபானா அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே முன்னெடுத்து வைப்பாங்க. இவங்களுக்கு மேற்கொண்டு நெறைய நல்ல பலன்கள குடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டாயமா துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறது தான். சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள பெற்றுத்தரும். அதே மாரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நீங்க விதத்தில உதவிகள் செஞ்சுட்டு வர வர இந்த சனி பகவானோட தாக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சுரும். சனி பகவான் பிரீத்தியாகி உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில குடுக்குறதுக்கு ரெடியா ஆயிடுவாரு. ஸோ நீங்களும் இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.